ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். ராகியோட ஆல்மண்ட் நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஆனால் ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு இந்த கொழுக்கட்டை. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இதோ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது இந்த கொழுக்கட்டை. நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இது செஞ்சு கொடுக்கலாம். கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து 4 வால்நட் 4 டேட்ஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டேன். அரை கப் பாதாமில் 4 ஏலக்காய் போட்டு நான் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1 கப் ராகி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ராகி பவுடர் கூட சேர்த்து தேங்காய் துருவல் அரை கப் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுட்டு அதை 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். 1 கப் தண்ணியில் 1 கப் வெல்லம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இதில் கொதிக்க கொஞ்சம் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே அந்த ஸ்டஃபிங் பிடிச்சி வச்சோல்ல முன்னாடி அதை எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே வச்சு கொழுக்கட்டையே பிடிக்க வேண்டியதான். நம்ம பிடிச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் நல்லா சுட சுட கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், எதுவுமே உடையாமல் இருக்குது. நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது. நான் வந்து எல்லாமே ஒரே கப்பில் தான் மெஷரிங் பண்ணி போட்டேன். 125 கிராம் கப்பு. நீங்களும் அதே மாதிரி ஒரே கப்பில் மெஷர் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரெசிபி பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.